வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான வாழ்க்கை ரகசியத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னப்பா முக்கியமான வாழ்க்கை ரகசியத்தை நீயும் சொல்லு கேட்போம் அப்படின்னு யோசிக்கலாம். இது ஒரு யதார்த்தமான ஒரு ராகு கேதுவை பற்றின ரகசியம். இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது அப்படின்ற சினிமா வரிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழ்க்கை பயணம் எப்படி போகுது, நம்மை சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி உருவாகுது அப்படின்ற குழப்பம் நமக்கு இருக்கும் இல்லையா? ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி தான் நடக்கும், இதுதான் ப்ராபபிலிட்டி, இப்படி தான் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையுன்றதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய திட்டமிடுதலை இன்னும் அழகாக நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த சீக்ரெட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதை இந்த கோணத்தில் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை புரிஞ்சிக்க முடியும். கண்ணுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அது புரியாது. நம்ம நிறைய படிச்சிருப்போம், ஆனால் அது புரியாது. அப்படி என்ன புரிகிற மாதிரி நீ சொல்ல போகிற, சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு ஒன்று ஜோசியத்தில் சொல்கிறாங்க இல்லையா? ராகு கேது பயிற்சி, நிறைய பயிற்சி சொல்கிறாங்க. குரு பயிற்சி, சனி பயிற்சி, சூரியனோட பயிற்சி தான் ஒவ்வொரு மாதமும் நடக்கிறது இல்லை. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி 18 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறும். ராகு கேதுவோட அடிப்படை தத்துவம் என்னன்னா, அது சந்திரனோட பாதை, சந்திரன் போகிற பாதை, வழி, ரோடு. நம்ம இப்போ சென்னையில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் எல்லாருக்கும் ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். பீச் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன், அந்த இடத்துல தான் கரெக்டாக பூந்தமல்லி ரோடு ஆரம்பிக்கும். இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு ஆரம்பிக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தீங்கன்னாலும், தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்து வந்தீங்கன்னாலும் மைல்கள் போட்டிருப்பாங்கல்ல. சென்னை 350 கிலோமீட்டர், சென்னை 100 கிலோமீட்டர் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்கல்ல. எந்த ஊர்லேருந்து வந்தாலும் அந்த சென்னை ஜீரோ, சென்னையோட ஜீரோ ஆரம்ப புள்ளி என்னதுன்னா அந்த கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற அந்த எண்டு, அந்த இடத்துல நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ரோடு ஆரம்பிக்கும். அதில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஹெச் வரும், சென்ட்ரல் வரும், அப்புறம் அப்படியே போனீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி பெங்களூர் போகிற ரோடு. கரெக்டாக? இப்போ இது ஒரு பாதை. இதே இடத்துல இருந்து கொஞ்சம் அப்படி லெஃப்டில் அப்படி போனீங்கன்னா மவுண்ட் ரோடு ஆரம்பிக்கும், அண்ணா சாலை. அதை பிடிச்சிங்கன்னா அது என்ன வரும், திருச்சி வரைக்கும் போகும், நேஷ்னல் ஹைவே. அந்த கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஜீரோ பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஈசிஆர் ஆரம்பிச்சிடும், ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. அதை பிடிச்சிங்கன்னா பாண்டிச்சேரி பிடிச்சி நீங்கள் நாகப்பட்டினம், வேதாரண்யம் அந்த மாதிரி போயிடலாம். அதே இடத்துல இருந்து ரைட் சைடில் போனீங்கன்னா எருக்கஞ்சேரி ரோடு ஆரம்பிக்கும். அது கல்கட்டா போகிற ரோடு. ஸோ ஒரு இடத்துல இருந்து 4 பாதை பிரியுது, சரியா? அப்போ 4மே நேஷ்னல் ஹைவே, பெரிய நெடுஞ்சாலைகள். இப்போ இந்த ஆரம்பிக்கிற புள்ளி இருக்குல்ல, இந்த ஆரம்பிக்கிற புள்ளியே கேதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ராகுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ராகு கேதுன்றது ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு இடத்துல முடிகிறது. கேதுன்றது சவுத் நோடு, ராகுன்றது நார்த் நோடு, அவ்வளோதான். இந்த 2 புள்ளிகளுக்கு நடுவில் சந்திரன் சுற்றுது, சரியா? இப்போ நீங்கள் கிளம்பி பூந்தமல்லி ரோடு வழியாக போனீங்கன்னா எங்கே போவீங்க? பெங்களூர் போவீங்க. இப்போ நீங்கள் கிளம்பி மவுண்ட் ரோடு வழியாக கிளம்புனீங்கன்னா எங்கே போவீங்க? திருச்சி போவீங்க. இப்போ நீங்கள் கிளம்பி ஈசிஆர் வழியாக போனீங்கன்னா எங்கே போவீங்க? பாண்டிச்சேரி போய் அந்த மகாபலிபுரம் போய் அந்த ரூட்டில் போயிடுவீங்க. நீங்கள் இந்த சைடு எருக்கஞ்சேரி ரோடு எடுத்தீங்கன்னா அது எங்கே போகும்? அது ஆந்திரா பிடிச்சி காக்கிநாடா அப்படின்லாம் போய் கல்கட்டா வரைக்கும் போகும். அப்போ நீங்கள் எந்த பாதையை பிடிச்சி போகிறீங்கன்றது உங்களுக்கு கிளியராக புரியுது ஒரு இடத்துல இருந்து.
இதுதான் ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது ஒரு ராசியிலிருந்து சுத்துது இல்லையா? ராகு கேது எப்போதுமே 1-7 கான்செப்ட்ல தான் இயங்கும். அப்ப ஒரு ராசியில ராகுவும் கேதுவும் 1-7ல நிக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மீனத்துல ராகு இருக்காரு, கன்னியில கேது இருக்காருன்னா இது ஒரு பாதை. சரியா? இந்த பாதையில சந்திரன் என்கின்றது யாரு? நீங்க தான். ஸோ நீங்க பிறந்தப்ப உங்களுக்கு இருந்த கிரக அமைப்புகளோடு இருக்கிற சந்திரன் நீங்க தான். இப்போ நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? இந்த பாதையில போயிட்டு இருக்கீங்க. அடுத்து ராகு கேது பயிற்சி நடக்கும் பொழுது எங்க நடப்புவீங்க? வேற ஒரு பாதையில போவீங்க. இப்போ அடுத்து ராகு கும்பத்துக்கு வந்துடுறாரு, கேது வந்து மீனத்துக்கு இது சிம்மத்துக்கு போயிடுறாரு அப்படின்னா அது வேற பாதை. இப்போ திருச்சி போகிற ரோட்டில் போகிறீங்களா, இல்லை பெங்களூர் போகிற ரோட்டில் போகிறீங்களா, இல்லை பாண்டிச்சேரி போகிற ரோட்டில் போகிறீங்களான்ற மாதிரி ஒவ்வொரு 18 மாதமும் ஒவ்வொரு பாதை. இந்த டைரக்ஷனில் 18 வருஷம் ஆகும் ஒரு ராசி மண்டலத்தை ராகு கேது சுற்றுறதுக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு 40 வயசுக்கு மேலே வாழ்ந்துருக்கிறீங்க, 50-60 வயசில் வாழ்ந்துருக்கீங்கன்னா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போ எந்த ராசியில் போச்சோ அந்த பாதையில் தான் இப்போ நீங்கள் போவீங்க. இப்போ நீங்கள் ஒரு தடவை திருச்சிக்கு போகிறீங்க சென்னையிலேருந்து அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து திருப்பி திருச்சிக்கு அதே ரோட்டில் போவீங்க. நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சிக்கு போனப்பையும் இப்போ திருச்சிக்கு போகும்போதும் அந்த ரோடு பெருசாக இருக்கலாம், அது 4-வே ட்ராக்காக மாறி இருக்கலாம், அங்கே புதுசாக பில்டிங் வந்திருக்கலாம், அங்கே வந்து புதிய காஃபி ஷாப்ஸ் வந்திருக்கலாம். இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் போவீங்க. ஆனால் போகிற இடம் திருச்சி. அப்போ அங்கே தாண்டி போகிறப்ப இந்தந்த ஊர் தான் வரும்ல, அந்த ஹைவேஸில் அந்தந்த ஊர் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து தாம்பரத்தை தாண்டணும், அப்புறம் செங்கல்பட்டை தாண்டணும், அப்புறம் மறைமலை நகரை தாண்டணும், மேல்மருவத்தூரை தாண்டணும் அப்படின்றது மாறாது. அங்கே வந்து திடீர்னு மேல்மருவத்தூர் ஃபேமஸ் ஆகிருக்கலாம், மறைமலை நகர் ஃபேமஸ் ஆகிருக்கலாம், அங்கே டெவலப்மெண்ட் ஆகிருக்கலாம். இப்போ அந்த ரோட்டில் போகும்போது பள்ளம் இருந்திருக்கலாம், இல்லை ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கலாம். இது எல்லாம் மாறலாம். ஆனால் அந்த ஆரம்பித்து போகிற இடத்துல இருக்கிற ஊர், அந்த இடம்லாம் மாறாது. அந்த சூழ்நிலைகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கலாம். அப்போ 18 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? அப்போ இப்போ ராகு கேது எங்கே நிற்குதோ, இதே ராகு கேது 18 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே நின்றுச்சோ, அப்போ என்ன நடந்துச்சு? அப்போ என்ன சூழ்நிலை இருந்துச்சு? அப்போ என்ன அட்மாஸ்பியர் இருந்துச்சு? அப்போ உங்கள் லைஃப்பில் நடந்த நல்லதுகள் என்ன, உங்கள் லைஃப்பில் நடந்த கெட்டதுகள் என்ன? அந்த சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும். அதாவது ஒரு டைம் லூப் மாதிரி. இப்போ இந்த மாநாடு படத்தில் வந்து டெனன்ட் படத்துலலாம் அந்த டைம் லூப் கதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அப்போ செத்துட்டா திருப்பி ஆரம்பத்துலேருந்தே வரா மாதிரி இருக்குல்ல. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணோம், அதை திருத்திக்கிட்டு அடுத்த லெவல் போகிறது. என்ன தப்பு பண்ணோம்? அப்போ 18 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி அதே மாதிரி இப்போ அமையும். அப்போ நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி மிஸ்டேக் திருப்பி வரும். அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும் உங்கள் பாதையில். அப்போ நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா அதை கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி போகலாம். ஸ்பீட் பிரேக்கர் இருந்துச்சுன்னா ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் பிரேக்கை போட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகலாம். அப்போ நீங்கள் எங்கே தப்பு பண்ணீங்களோ, எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை தவற விட்டீங்களோ 18 வருஷத்துக்கு முன்னாடி, அது திருப்பி ரீக்ரியேட் ஆகும். அந்த சூழ்நிலையை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு இதை சரி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு புரியுதா? அப்போ 18 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போன பாதையில் தான் இப்போ திருப்பி போவீங்க. அப்போ ஒவ்வொரு தடவை ராகு கேது பெயர்ச்சி நடக்கும்போதும் உங்களுடைய பாதை வேறையாக இருக்கும். அந்த ராகு கேதுவோட பாத்தில் தான் சந்திரன் சுற்றுது, நீங்கள் தான் சந்திரன். அப்போ நீங்கள் அந்த பாத்தை எடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு போடப்பட்ட பாதை அது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு பாதை இருக்கும், எல்லாருக்கும் ஒரே பாதை கிடையாது. நீங்கள் பிறந்த ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த பாதை இருக்கும். 18 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பாதையில் நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த சைக்கிள் அப்படியே தான் வரும். ஆனால் அந்த பாதை வந்து வெவ்வேறு சூழ்நிலைகளில் மாறி இருக்கும். இப்போ கோச்சாரத்தில் இருக்கிற நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகள் அந்தரங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் பரவலாக பிரித்து போடப்படும். ஒரு சோழியை குலுக்கி போடுற மாதிரி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பனாகவோ க்ளோஸாகவோ இருக்கும். புரியுதா? ஆனால் திருச்சிக்கு போகிற ரோடு, பெங்களூருக்கு போகிற ரோடு, பாண்டிச்சேரிக்கு போகிற ரோடு, கல்கட்டா போகிற ரோடுன்றது மாறாது. அப்போ இந்த கான்செப்டை ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா,
இப்பையிலேருந்து 18 வருஷம். இப்பையிலேருந்து 18 வருஷம். அப்போ ராகு கேது எந்த ராசியில் இருந்துச்சோ அந்த ராசியில் முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அது இப்போ கோரிலேட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி கோரிலேட் ஆகிறத உங்களால் மேப் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை கிளியராக பிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன தப்பு பண்ணோம், அப்போ என்ன தவறு பண்ணோம், அப்போ எந்த வாய்ப்பை நழுவ விட்டோம், எந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோமோ அதை அந்த அனுபவத்தை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஸோ யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக இது அறிவியல் பூர்வமான யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. இவ்வளோ தான் ஜோசியம். சரியா? உங்கள் வாழ்க்கை பயணத்தை உங்கள் அனுபவத்தின் மூலமாக நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஊருக்கு போயிருப்பீங்க. அந்த ஊருக்கு ஒரு தடவை போகும்பொழுது ஃபஸ்ட் டைம் போகும்போது கேட்டு போயிருப்பீங்க அட்ரஸ் தெரியாமல். அடுத்த தடவை போகும்போது பழகின பாதையில் ஈஸியாக போவீங்கள்ல. இப்போ நீங்கள் பழகின பாதையில் தான் போயிட்டுருப்பீங்க. அந்த பழகின பாதையில் ஆல்ரெடி தெரிந்த தவறுகளை சிரிச்சுக்கலாம். அப்போ நம்ம பாதையில் ஆல்ரெடி சில தடங்குகள் இருக்குது. இப்போ யாராச்சும் திருப்பி விழுந்துடக்கூடாது, ஒரு மேன்ஹோல் இருக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு சுற்றி கல்லை போடுறதோ இல்லை ஒரு கம்பை நட்டு வச்சுட்டு டேக் டைவர்ஷன் போர்டு வைக்கிறதோ இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும். அப்போ பின்னாடி வரவங்க விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக. புரியுதா? அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், உதவும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ போகிற பாதையை 18 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி அந்த கான்செப்டில் இப்போ உங்களுக்கு ரீக்ரியேட் ஆகுதான்றதை மேப் பண்ணுங்கள். அப்படி ரீக்ரியேட் ஆச்சுன்னா அது அப்படியே தான் நடக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.